நண்பர்களே, இந்த கார் இப்படி தீப்பிழம்பா கொழுந்துவிட்டு எரிவது எங்க கீழையூர் பஸ் ஸ்டாப்பில் தான். முந்தின நாள் 28ஆம் தேதி இரவு சரியா 1 மணி இருக்கும். புதுக்கோட்டையிலிருந்து கிளம்புன இந்த கார் அறந்தாங்கி போக வேண்டியது. எங்க ஊர் பஸ் ஸ்டாப்பை கடந்த அடுத்த ஒரு அடி தூரத்திலேயே வண்டியிலேருந்து லேசாக நெருப்பு புகை வந்திருக்குது. இதை வண்டியை ஓட்டுன அண்ணன் பார்த்துட்டு உடனே எல்லாரையும் இறங்க சொல்லியிருக்கிறாரு. இறங்கின கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே காருக்குள்ளேருந்து ஏற்பட்ட மின் கசிவின் காரணமாக காரை சுற்றி நெருப்பு பிடிச்சிருச்சு. உடனே தீயணைப்புத்துறைக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் தீயணைப்பு வண்டி வர்றதுக்குள்ளே தீ அதன் வேலையை காட்டிருச்சுங்க. ஏதோ டிரைவர் அண்ணனுடைய அந்த கவனத்தால் அவர் உடனே துரிதமாக செயல்பட்டதுனால வண்டிக்குள்ளே இருந்த எல்லாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஆனால் கார் மட்டும் ஃபுல்லாக அப்படி இதாகிருச்சு. இருந்தாலும் நாம் இது மாதிரியான எதிர்பாராத வித சம்பவங்கள் நடக்கும்போது நாம் கவனமாக இருந்தால் பெரிய இழப்பிலிருந்து அதை சிறிய இழப்பாக நம்மால் தடுக்க முடியும். கவனமாக இருந்தால் தான் இதை நம்ம செய்ய முடியும். முடிஞ்ச வரையும் தூரத்துலேயோ பக்கத்துலேயோ யார் கார் ஓட்டிகிட்டு போனாலும் கவனமாக இருங்க. அப்படி கவனமாக இருப்பதன் மூலம்தான் நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள முடியும். நன்றி, வணக்கம் நண்பர்களே. சரி, நான் இப்படின்னு நிற்கட்டுமா?